ஹாய் buddies, இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுசான வீடியோ, அதாவது நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம், அதாவது பேக்கிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். A to Z எல்லாமே பாத்தீங்கன்னா பிரதர் கிட்ட எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் பிரதர். ஹாய் பிரதர். உங்க நேம் சொல்லிருங்க. என் பேரு ஸ்ரீனிவாசன். என்னோட கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பேக்கிங் மிஷினரி. நம்ம ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரி, ஃபுட் ப்ராசஸிங் பேக்கிங் மிஷினரி, லிக்விட் சம்பந்தமா உணவு சம்பந்தமான தேவையான அனைத்து வகையான பேக்கிங் மிஷினரி இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் 2014ல இருந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டினியூவா ஒரு 10 இயர்ஸ் மேல பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆன்லைன் டெலிவரில எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆன்லைன்ல வந்து ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ள வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். 60 கிலோமீட்டருக்கு மேல பக்காவா உட்டன் கேஸ் இல்ல காட்டன் கேஸ் பேக் பண்ணி உங்களுக்கு வந்து எம்எஸ்எஸ், கேபிஎன், பர்வீன் இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்லயும் லாரி சர்வீஸ்லயும் நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். லொகேஷன் சொல்லிருங்க கரெக்ட்டா. இப்போ எங்களோட லொகேஷன் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், மதுரை மெயின் ரோடு, நியர் ஒட்டஞ்சத்திரம், ஸ்ரீராமம்ன்ற நேம்ல இருக்கு சார். ஓகே buddies, இப்போ பாத்தீங்கன்னா வீடியோலயே A to Z எல்லாமே பார்க்க போறோம். அதாவது இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்றது, அதாவது என்ன பட்ஜெட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, A to Z எல்லாமே பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா இருக்கிற கண்டினியூ பேண்ட் சீலிங் செமி ஆட்டோமேட்டிக் காமிக்க போறோம். இதுல எங்ககிட்ட ஒரு 4 டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டைப் மாடல்ஸும் என்ன பர்பஸ், என்ன யூஸ், என்ன கரண்ட் பில் ஆகும், எவ்வளவு பட்ஜெட்ல முடியும், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றத ஃபுல்லா டீடைல்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். ஓகே சொல்லிருங்க. அதாவது இப்போ கரண்ட் பில் எல்லாம் எவ்வளவு இருக்கும் ரன்னிங்ல இருக்கும்போது அப்படினா? சார் இப்போ வந்து 24 ஹவர்ஸ் கூட இத தாராளமா யூஸ் பண்ணலாம் சார். ஏன்னா இதுல தர்மாகப்பிள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் செட்டப் பண்ணிருக்கு சார். ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிக்கும் சார். இது ஒரு 0.65 கிலோவாட் தான் சார் ஆகும். நம்ம சீலிங் ஃபேன் ஓடுதுல சார், அந்த அளவு கெபாசிட்டி தான் ஓடும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓட்டினாலே ஒரு யூனிட் 1.5 யூனிட்டுக்கு மேல இழுக்காது சார். அதாவது இந்த ஒரு மிஷினை வச்சு பிசினஸ் பண்ணலாமா சார்? இந்த ஒரு மிஷின் பண்ணாலே நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டே ரன் பண்ணலாம் சார். இப்ப கடுகு, மிளகு, சீரகம்லாம் கை பார்த்துட்டு 50, 100, 1/4 கிலோ, 1/2 கிலோன்னு எடை போடுறீங்களா சார்? அதை எடை போட்டு இதில் பாட்டம் சீல் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதனோட பலன் என்னன்னா ப்ரொடக்ஷன் அதிகமா எடுக்கலாம், உங்களுக்கு யூசேஜ் ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். அதே மாதிரி உங்க பேக்கிங் வந்து பக்காவா ஒரு கார்பரேட் ரேஞ்சுக்கு லுக்கிங்கா இருக்கும். உங்களுக்கு லீக்கேஜும் ஆகாது. என்ன பட்ஜெட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ப்ரோ? இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா 18,500 ரூபாயில இருந்து 45 ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட மிஷினரிஸ் இருக்கு ப்ரோ. இது வந்து படுக்க வச்சு விடுறதுல ஹரிசாண்டல் டைப்னு சொல்லுவோம் ப்ரோ. இதை வந்து நிக்க வச்சு விடுறதுல வெர்டிகல் டைப்னு சொல்லுவோம். வெர்டிகல் டைப்ல வெறும் வெர்டிகல் டைப் இருக்கு. அதுல இம்பில்ட் பண்ண நைட்ரஜன் ஃபில் பண்ற மெடிக்க. நைட்ரஜனோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போகாம இருக்க, மாய்ச்சர் ஆகாம இருக்கிறதுக்காக நைட்ரஜன் சுத்தமான காத்தை ஃபில் பண்ணி சீல் பண்றதுக்கும் நம்ம கிட்ட இருக்கு. இதுலயே அப்படியே வேக்கம் பண்ண வேணும்னாலும் வேக்கம் பண்ணி நைட்ரஜன் ஃபில் பண்ணி சீல் பண்றதுக்கு இருக்கு சார். அதெல்லாம் ஆகாது சார். பக்காவா கார்பரேட் கம்பெனிக்கு பேக்கிங் எப்படி இருக்கோ, குர்குரே, லேஸ், பிங்கோ அந்த மாதிரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி லுக்ல உங்களுக்கு வந்து பேக்கிங் பக்காவா ஆயிரும். ஒரு 10 mm சீலிங்கோட இருக்கும் உங்களுக்கு. அடுத்து அதே பேட்டர்ன்லயே பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரெண்டுமே பார்த்தது 1 kg கெப்பாசிட்டி சார். 5 கிராம்ல இருந்து 1 kg வரைக்கும் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா 5 kg வரைக்கும் பண்ணலாம். 5 கிராம்ல இருந்து 5 kg வரைக்கும் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டாவது வந்து இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து லிஃப்டிங் டைப்ல கொடுத்துருப்போம் சார். இன்க்ரீஸ் ஆகுறது, டிக்ரீஸ் ஆகுறது. இப்ப நம்ம பவுச்சோட சைஸ் வந்து 2க்கு 2, 10க்கு 5, 20க்கு 25 சைஸ் மாறுதுல சார். அந்த சைஸ் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி இதை லிஃப்டிங் பண்ணிக்கலாம், ஏத்திக்கலாம், இறக்கலாம் அந்த ஹெட்டை. அப்பன்றப்ப உங்களுக்கு வேலைப்பாடு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு ஈஸியா யாராவது ஓல்டு லேடியா இருந்தாலும், எஜுகேஷன் லெவல் கம்மியா இருந்தாலும் அவங்க ஹேண்டில் பண்றதுக்கும் ஆப்ரேட் பண்றதுக்கும் ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கும் ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் சார். இது மாசம் மட்டுமே 30-35 பீஸ் சேல் பண்ணுவோம் சார். இதுக்கு எங்கம்மா மண்டை. நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபில்லிங் மிஷின் சார். அதாவது வந்து கடுகு, மிளகு, சீரகம், ஸ்நாக்ஸ், பவுடரு இதுகளெல்லாம் வந்து ஸ்கேல்ல, வேயிங் ஸ்கேல்ல எடை போடுறீங்களா சார்? அந்த எடை போடுறதா நாங்க மிஷின் பேட்டர்ன்ல பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே எங்ககிட்ட 4 டைப் இருக்கு சார். 2 கிராம்ல இருந்து 100 கிராம், 5 கிராம்ல இருந்து 200 கிராம், 5 கிராம்ல இருந்து 1/2 kg, 5 கிராம்ல இருந்து 1 kg, 5 கிராம்ல இருந்து 3 kg, 5 கிராம்ல இருந்து 5 kg வரைக்கும் பண்றோம் சார். லிக்விடும் ஃபில் பண்றதுக்கு தனியா இருக்கு, பவுடரை ஃபில் பண்றதுக்கு தனியா இருக்கு, ஸ்பைசஸை ஃபில் பண்றதுக்கு, ஸ்நாக்ஸை ஃபில் பண்றதுக்கு தனித்தனி பேட்டர்ன் இருக்கு சார். மெட்டீரியல்ஸ் ஜஸ்ட் ஒரு இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன கிராம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அத்தனை கிராம வந்து வெளியே தள்ளி விட்டுரும் சார். ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும் சார். அந்த பாட்டம் போட்டா மட்டும் போதும் சார். இதோட பர்பஸ் என்னன்னா அந்த இது மூலமா நம்ம எடையை போட்டுட்டு அந்த கண்டினியூ பேண்ட் சீலிங் மூலமா நம்ம சீல் பண்ணோம்னா உங்களோட வேலை முடிச்சு, பேக்கிங்கோட வேலை முடிச்சு. 2 மிஷின் இருந்தாலே ஒரு தொழிலே பண்ணலாம் சார், டிபார்ட்மெண்ட்டே ரன் பண்ணலாம் சார். அரிசி எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கீங்க
சார் இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷினர்லாம் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். புதுசா வர கம்பெனிக்காரங்களுக்கு யாருக்காவது இந்த கவரை பத்தி இந்த மிஷினை பத்தி தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சாம்பிள் காமிச்சுக்கிறதுக்கு சார். என்ன சார் எல்லாமே எல்லா தேவையான பேக்கிங் A to Z வரை டீ தூள்ல இருந்து மிளகாப்படியில இருந்து எல்லாமே பேக் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு இந்த மாதிரி சரமா தொங்க விடணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின்ல என்ன சைஸ்ல வேணும், என்ன கலர்ல வேணும், எந்த கிராம்ல உங்களுக்கு வேணும், எப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கவர்களை நான் சாம்பிள் காமிச்சு இந்த மாதிரியான மிஷின்லாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கம்பெனில நம்ம ட்ரையல் எடுத்துக்கலாம், இல்லை நீங்க கஸ்டமர் பாயிண்ட்ல போய் பார்த்து டெமோ எடுக்கனாலும் டெமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம இந்த மிஷினரிலாம் செய்ய ஆரம்பிப்போம் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி பேக் பண்றதுக்கு, இந்த மாதிரி டஜன் பேக் பண்றதுக்கு, பாட்டில் கேக் பேக் பண்றது, பாட்டிலோட நெக்கை சீல் பண்றதுக்கு, டின் ஃபில் பண்றதுக்கு, இந்த நெய் ஃபில் பண்ணி நெய் உள்ள வந்து இண்டக்ஷன் சீல் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஜெல்லி மிட்டாய் பேக் பண்றதுக்கு, நம்ம ஜெம்ஸ் மிட்டாய்லாம் வருதுல்ல சார், அந்த மாதிரி ஊறுகா, ஹேண்டி, நெய், பிக்கிள்ஸ் இது எல்லாமே வந்து மேல அப்ப பார்த்ததெல்லாம் சரமா பேக் பண்ணி வர்றது சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டிலா பேக் பண்றது, பாட்டில்ல ஃபில்லிங்கு, லேபிளிங்கு, பிரிண்டிங்கு, அந்த கேப் நெக்ல வந்து சீல் பண்ற ஷ்ரிங்கிங்கு, டஜன் பேக்கிங் இந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கு சார். அங்க பாருங்க, அடுத்து மட்டும் இல்லாம இங்க பாருங்க, கீழ பாருங்க ஏகப்பட்டது வச்சிருக்கீங்க. அதாவது A to Z எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சார். ஒரு 2000 மிஷினுக்கு மேல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஒரு 3 லட்சம் கஸ்டமருக்கு மேல நம்ம மிஷின் சப்ளை பண்ணிருக்கோம் சார். டெலிவரி எல்லாம் எந்த ஏரியா கொடுத்துருக்கீங்க சார்? நான் இந்தியா ஃபுல்லா கொடுத்துருக்கேன். வெளிநாட்டுக்கு வந்து மலேசியா, குவைத், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, UK அந்த நாட்டுக்கும் கொடுத்துருக்கேன். பிளஸ் லோக்கல்ல இருக்க ஸ்ரீலங்கா, மாலத்தீவு, இலங்கை, தமிழ்நாட்டுக்குள்ள, ஆந்திராக்குள்ள, பாண்டிச்சேரிக்குள்ள, இங்க கேரளாக்குள்ள எல்லா இடத்துலயுமே நம்ம சப்ளை இருக்கு சார். ஒரு டிஃபரெண்டா இருக்கு இது சார். இது வந்து என்னன்னா ரிப்பன் கோடிங் மிஷின் சொல்லுவோம் சார். இதோட பர்பஸ் என்னன்னா நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே என்னைக்கு தயாரிக்கிறோம், எவ்வளவு ரூபாய்க்கு தயாரிக்கிறோம், எவ்வளவு நாள்ல கெட்டு போயிடும் அப்படின்ற எக்ஸ்பிரி டேட்டு, MRP டேட்டு, பேட்ச் நம்பர் வைக்கிறதுக்கு தேவைப்படுற இது ஒரு கோடிங் மிஷின் சார். இது பேசிக்ல பாத்தீங்கன்னா நியூமேக்ஸ் இங்க் ஊத்தி குத்துறது, அதுக்கடுத்து ரிப்பன் டைப்பு, அடுத்து மோட்டரைஸ்டு டைப்பு, அப்புறம் பேட்ச் கோடிங் டைப்பு, அடுத்து ஹேண்ட்லிங் பிரிண்டிங் டைப்பு, அப்புறம் 7 இன்ச்சு, 9 இன்ச்சு, 24 இன்ச்சு, லினக்ஸ், கண்ட்ரோல் பேனல், இந்த மாதிரியான ஃபுல் ஆட்டோமேட்டிக்கான வைண்டிங் ரீவைண்டிங் தேவையான எல்லா வகையான பிரிண்டருமே நம்ம வச்சிருக்கோம் சார். பர்பஸ் என்னன்னா நம்ம பெப்சி வருதுல சார், பெப்சி, கோகோ கோலா எல்லாம் டின் வருதுல, இது கிரிம்பிங் பண்ணி கொடுக்கறக்கா சார். ஃபில் பண்ணிட்டு இது மேல இப்படி நம்ம மிஷினை வச்சு பிரஸ் பண்ணோம்னா கிரிம்பிங் காய்க்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டின் பீர் வருதுல சார், டின் பீரு பிளஸ் வந்து இந்த மாதிரி பெப்சி, கோகோ கோலா அந்த மாதிரியான டின் சீல் பண்றதுக்கு பயன்படுவோம் சார். இப்ப நிறைய பேர் இதை ஃபேஷனா நிறைய ஹெர்பல் பவுடருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ட்ரே சீலிங் மிஷின் சொல்லுவோம் சார். இது ஆமா சார். இது வந்து பாப்கார்னு, டாட்டோ குளுக்கோ, அது மேல பிளாஸ்டிக் பாட்டில் மேல ஒரு சீல் ஆகி வந்திருக்கும்ல சார், அந்த மாதிரி பண்றதுக்கு இது ட்ரே சீலிங், இது கேம் சீமர்னு சொல்லுவோம் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பினாரு, டூ பேஸ்ட்லாம் இருக்குல்ல சார், ஒரு பக்கம் அட்டை இருக்கும், ஒரு பக்கம் வந்து ப்ராடக்ட்டுக்கு மேல மோல்டிங் ஆயிருக்கும். அந்த மாதிரியான பேக்கிங் பண்ற ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேன் சீமர்ல டின் சீலிங் சொல்லுவோம் சார். நம்ம 15 லிட்டர் 20 லிட்டர் கேன் வருதுல சார், ஆயில் கேன் மெட்டல்ல வருதுல, அந்த மெட்டல்ல கேப்பிங்க க்ளோஸ் பண்ணி சீல் பண்றதுக்கு பயன்படுத்துற கேம் சீமர் சார். இது வந்து அது ஆட்டோமேட்டிக், இது செமி ஆட்டோமேட்டிக், மேனுவலா வச்சு சீல் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, சூப்பர். இது டிஜிட்டல் ஃபில்லிங் மிஷின். இது பேஸ்ட் ஃபில் பண்ணலாம், அது லிக்விட் ஃபில் பண்ணலாம். கஸ்டமருக்கு என்ன மாதிரிலாம் தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் வந்து கஸ்டமர் வந்து சார், ஒருத்தவங்க வந்து கடுகு மிளகு சீரகம் போடுறாங்கன்னா 5 கிராம்ல இருந்து 1 kg போடணும்னு நினைப்பாங்க. இதே வந்து கார்த்திகை, சீவக்கா இந்த மாதிரி பவுடர் போடுறாங்கன்னா அவங்க 5 கிராம் போடுவாங்க, லிக்விட்னா 10 கிராம். அந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கவர்ல ரெடி பண்ணி நான் மிஷின் செய்யறதுக்காக சாம்பிள் ரோல் சார், என்ன சைஸ்ல வேணும், எப்படி வேணும், என்ன ப்ராடக்ட்ல வேணும்ன்றத பண்றதுக்காக சார். அந்த மாதிரி இது பிளைன் ரோல்ல ட்ரையல் எடுத்துட்டு சக்சஸ் ஆகி ஓகே எனக்கு இந்த டிசைன் முடிஞ்சு அப்படின்னா பிரிண்டிங் ரோல்ல பண்ணி கொடுக்கறதுக்காக சார். ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க, மணிக்கு எவ்வளவு வேணும், எத்தனை டன் பேக் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1.5 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் நம்ம பேக்கிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் இருக்கு சார். ஓகே, இது டோட்டலா அப்படியே நீங்க அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துருவீங்க. ரோல்லாவே வாங்கிடுவாங்க, நாங்க இதை பேக் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி சாம்பிளா கொண்டு வந்துருவோம். அந்த மாதிரி அவங்க கடைக்கு சேல் பண்ணிக்கலாம் சார். ப்ரொடக்ஷனை வந்து கார்பரேட் ரேஞ்சு கொண்டு போகலாம், பிளஸ் வந்து ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தலாம். சொன்னேன்ல சார், கவரு 60 mm 200 300 சைஸ் சொல்றேன்ல சார், அந்த சைஸ்ல இறங்குறதுக்கு சூட்டு செய்யறது சார். இந்த சூட்டு மூலமா தான் ஃபிலிம் இறங்கும். இந்த ஃபிலிமுக்கு நடுவுல தான், இந்த சூட்டுக்கு இடையில தான் ப்ராடக்ட் இறங்கும். ஸோ அந்த ஒவ்வொரு சைஸுக்குமே எல்லாத்து சைஸுக்குமே என்கிட்ட சூட் இருக்கும் சார். இது வந்து ஒரு 3000ல இருந்து கொடுத்துட்டு இருக்கேன் சார். இது MM கணக்குல நாங்க கால்குலேட் பண்ணி கொடுப்போம். மினிமம் 3000ல இருந்து 6500 ரூபாய் வரைக்கும் இருக்கு சார்.
சார் இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் பவுடர் ஃபில்லிங் மிஷின் சார். நம்ம பாட்டில்ல இந்த மாதிரி பவுடர் இன்ன வரைக்கும் கிரானுவல்ஸ் பார்த்தோம் எடை போடுறதுக்கு. இது பவுடர்ல வந்து பாட்டில்ல ஃபில் பண்றதுக்கு பயன்படுத்துறது சார். இந்த பவுடரு பெருங்காய பவுடர், இந்த குவான்டிட்டி கம்மியான பவுடர்லாம் இருக்குல்ல சார், சின்ன சின்ன 5 கிராம் 3 கிராம் அந்த மாதிரி பவுடர் பண்றாங்களா சார், அந்த பவுடர்ல ஃபில் பண்ற ஆக்கர் டைப், செமி ஆக்கர் டைப் சார். இதுலயே வந்து செமி ஆட்டோமேட்டிக்ல கப் டைப் சார். நாட்டு சக்கரை இந்த மாதிரி பவுடர் சம்பந்தமா பண்றோம்ல சார், கொஞ்சம் மாய்ஸ்சரோட இருக்கிறதுக்கு, அதுக்கு பண்றது 1/2 கிலோ 1/4 கிலோ 1 கிலோ பண்றதுக்கான டிஸ்க் டைப்ல செமி ஆட்டோமேட்டிக். இது 1/2 கிலோ 1/4 கிலோ இதுல போட்டு வச்சிருக்கோம். இதை ஆப்பர்ல போட்டீங்கன்னா அதுவா 1/2 கிலோவா உங்களுக்கு வந்து வெயிட் தள்ளி விட்டு தட்டி விட்டு அனுப்பிச்சு விட்டுரும் சார். இது வந்து குர்குரே, லேஸ், பிங்கோ இந்த மாதிரி பண்றாங்களா சார், ஸ்நாக்ஸ் சம்பந்தமா அந்த மாதிரி நைட்ரஜனோட ஃபில் பண்ணி வைப்ரேட்டர் மூலம் எடையை போட்டு ஆட்டோமேட்டிக்கா பேக்கிங் ஆகி வந்துடும் சார். இது வந்து பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டத்துக்கு சார். இது ஒரு பொன்னி மசாலான்றது இப்போ ட்ரையல் எடுத்துக்கிட்டு இருக்கோம், டிஸ்பேச்சுக்கு ரெடியா இருக்கு. இனி ஒரு வாரத்தில் டிஸ்பேச் பண்ணிடுவோம் சார். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நேம் வந்து ஃப்ளோ ராப்பிங் மிஷின் சார். இந்த ஃப்ளோ ராப்பிங்கோட மிஷின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்க்கு, பன்னு, சோப்பு, இந்த மாதிரி பிரெட்டு, இந்த மாதிரி ஆட்டோ பேக்கிங் வருதுல்ல சார், பிளாக் ஃபாரஸ்ட்டு ப்ளஸ் வந்து டேரி மில்க் இந்த மாதிரிலாம் வருதுல்ல சார், கேக் சம்மந்தமா குக்கீஸ் சம்மந்தமா இந்த மாதிரி வர்றதுக்கு பேக்கிங் ஆகி வெளியே வந்துடும் சார். இது ஃப்ளோ ராப்பிங்னு சொல்லுவோம் சார். மணிக்கு 200 கூட நம்ம சின்ன சின்ன சைஸு ஷாம்பு, என்னென்ன ஹேர் ஆயிலு, ஹெர்பல் சம்பந்தமா சின்ன சின்ன பாக்கெட் பண்றாங்களா சார், இந்த ஷாம்பு பாக்கெட் பார்த்தீங்கன்னா சன்சில்க்கு, அந்த மாதிரி சோப்பு தூள், சோப்பு ஆயிலு, ஷாம்பு, இந்த மாதிரி சம்திங் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சார். மல்டி பர்பஸ் ஒரு மிஷின் எடுத்தா மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். சார் இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் சார். ஸ்பைசஸ், ஸ்நாக்ஸ் இதுகளெல்லாம் வந்து மேலே ஒரு 20-25 கிலோ மேலே மெட்டீரியல் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுவா எடை போட்டு அதுவா சீல் பண்ணி அதுவா வெளியே வந்துடும் சார். எடுத்து பேக் பண்ணிக்கலாம் சார். அதாவது பவுடர் மட்டும் போட்டாவே போதும். அதுவா வேயிங் பண்ணி அதுவா சீல் பண்ணி உங்களுக்கு வந்துடும் சார். பிரிச்சு கொடுத்துரும் சார். சிங்கிளா வைக்கனாலும் சிங்கிளா வச்சுக்கலாம், 12 பீஸா வேணும்னாலும் சரமாவும் வச்சுக்கலாம். எல்லாமே ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருப்போம். எப்ப பார்த்தாலும் நமக்கு வந்து Windows 7 ஆப்ரேட்டர் டெல்டா பக்கத்துலயே நிக்க தேவையில்லை, நம்ம செட் பண்ணிட்டா போதும். மெட்டீரியல் மட்டும் நம்ம இன்செர்ட் பண்ணாலே போதுமானது. அதே இது வந்து FFS டைப்னு சொல்லுவோம். அதே பவுடரு கிரானுவல்ஸ் 2 பர்பஸ்மே பண்ணிக்கலாம். இதுல லிக்விட் கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுவேன், கிரானுவல்ஸ் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி, பவுடர் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுவேன். கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறனால அவங்களுக்கு என்ன டைப் தேவைப்படுதோ அந்த டைப் தேவையெல்லாம் பண்ணிக்கலாம் சார். இது வந்து ஒரு லிக்விட் ஃபில்லிங் மிஷின், 1 லிட்டர் வரைக்கும் லிக்விடை ஃபில் பண்ணிக்கலாம்.